10 நிமிஷத்துல கெஸ்ட் வந்துருவாங்கன்னு சொன்ன உடனே நம்ம வீட பளபளன்னு நம்மளால ஆக்க முடியும். ஆனா, இதே இது நம்மளுக்கு ஹோல் டே இருந்தாலும் சில நேரம் வீட்ல திங்ஸ் போட்டபடி இருக்கும். இல்ல கிளீன் பண்ணணும், டீக்ளட்டர் பண்ணணும்னு ஏதாவது ஒண்ணு ஆரம்பிச்சிருப்போம். ஆனா, நம்மளால அத முடிக்கவே முடியாது. கடைசியில என்னோ தானோன்னு என்னத்தையோ பண்ணி முடிச்சுட்டு வெளியில வர மாதிரி ஒரு ஃபீலிங் உங்களுக்கு நிச்சயமா வந்திருக்கும். இதுக்கு காரணம் என்னன்னா, நம்ம ஒரு பர்ட்டிகுலர் டைம் செட் பண்ணாம நம்ம வொர்க் பண்றது. யூசுவலா கோலோ, டைமோ செட் பண்ணாம நம்ம வொர்க் பண்ணோம் அப்டின்னா, நம்ம பெர்ஃபெக்ஷன எய்ம் பண்ணிட்டு இருப்போம். அண்ட் பெர்ஃபெக்ஷன் இஸ் அ பிக்கெஸ்ட் கில்லர் ஆஃப் ப்ரொடக்டிவிட்டி. இது சரி செய்றதுக்கு நம்ம ஒரு டைமர் செட் பண்ணிட்டு நம்ம வொர்க் பண்ணோம்னு வைங்களேன், நம்மளுக்கு வேலையும் சீக்கிரம் முடிஞ்சிரும். அட் த சேம் டைம் அத ஃபுல்லாவும் எஃபெக்டிவாவும் நம்மளால பண்ண முடியும். அண்ட் இதுக்கு ஒரு பேர் இருக்கு. இட்ஸ் கால்ட் பார்க்கின்சன்ஸ் லா. ஐ ஃபீல் ஒரு ஹோம் மேக்கருக்கு டைமோ, மோட்டிவேஷனோ தேவை கிடையாது. தே ஆல் ரிக்வயர் சிஸ்டம்ஸ் அண்ட் சர்டன் ப்ரொடக்டிவிட்டி மெத்தட்ஸ். அந்த மாதிரி ப்ரொடக்டிவிட்டி மெத்தட்ஸ் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வெல்கம் பேக் டு காஃபி டேபிள் டாக்ஸ். சில பேரோட வீடு பார்க்குறப்போ ரொம்ப நீட் அண்ட் க்ளீனாக இருக்கும், எல்லாமே ஆர்கனைஸ்டாக இருக்கும். ஆனால் அதுவே நம்ம வீட்டை பார்க்கும்போது நமக்கு ஏதோ ஒன்று மிஸ்ஸிங்காக இருக்கிற மாதிரி தோணும். நம்மளை சமாதானப்படுத்திக்கும், நம்ம வீடு சின்னதாக இருக்குது, நம்மளுக்கு இதெல்லாம் செய்கிறதுக்கு நேரம் இல்லை அப்படின்னு. பட் ஆனஸ்ட்லி உண்மை என்னென்னா, நம்ம வீட்டில் விஷுவல் கிளட்டர் நிறையா இருக்கலாம். விஷுவல் கிளட்டர்னா எந்த ஒரு பொருளுக்குமே ப்ராப்பரான பிளேஸை நம்ம டெடிகேட் பண்ணாமல் வைக்கிறனால அந்த இடம் ரொம்ப மெஸ்ஸியாகவும் கிளட்டர்டாகவும் இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அண்ட் இந்த விஷுவல் கிளட்டர் தான் நம்ம வீட்டில் நம்ம பீஸ்ஃபுல்லாக இல்லாமல் இருக்கிறதுக்கும் பெரிய காரணமாக இருக்குது. ஸோ ஆல்வேஸ் ரிமெம்பர் ஒன் திங், எல்லா பொருளுக்குமே ஒரு இடத்த நம்ம ஃபிக்ஸ் பண்ணணும். இதனால 2 விஷயம் நடக்கும். அஃப்கோர்ஸ் நம்ம வீடு க்ளீனாக இருக்கிற மாதிரி ஒரு தோற்றம் கிடைக்கும். 2வது, எந்த பொருளுமே தொலையாது. அண்ட் யாரும் நம்மக்கிட்ட வந்து அதை காணோம், இதை காணோம், எனக்கு எடுத்து கொடுங்க அப்படின்னு கேட்க மாட்டாங்க. இட் சேவ்ஸ் போத் டைம் அண்ட் எனர்ஜி. அண்ட் இந்த கான்செப்டுக்கு பேர் எவ்ரிதிங் ஆஸ் அ ஹோம். எல்லா நாளுமே ஒரே மாதிரி இருக்காது. சம் டேஸ் வி வில் ஃபீல் டயர்ட், சிக் ஆர் ஏதாவது ஒன்று மோட்டிவேஷன் இல்லாமல் இருந்திருக்கும். ஸோ அன்னைக்கு நம்ம எந்த வேலையும் பண்ணலை அப்படின்னா அது அடுத்தடுத்த நாளுக்கு பைலாயிரும். இதுவே ஒரு ஹேபிட் ஆகி 1 மாதம், 1 வாரம் இதெல்லாம் நம்ம எந்த திங்ஸுமே பண்ணாமல் இருப்போம். அண்ட் வீடு ரொம்ப மெஸ்ஸியாக இருக்கும். சடன்லி ஒரு நாள் ஞான உதயம் வந்து எல்லாத்தையும் பயங்கரமாக க்ளீன் பண்ணி வீடை ஸ்பிக் அண்ட் ஸ்பேனாக ஆக்கியிருப்போம். அண்ட் அந்த ஒரு நாள் நமக்கு பயங்கர டயர்டாகவும், இந்த மாதிரியான டயர்ட் டேஸுக்குன்னே நம்ம ஒரு ரொட்டீன் செட் பண்ணி வச்சுக்கிட்டோன்னா தென் டெஃபினட்டாக நம்மளுக்கு இது ஹெல்ப் பண்ணும். ஏன்னா டயர்ட் டேஸ் வரத்தான் செய்யும் அப்படின்றத நாம் ரியலைஸ் பண்ணணும். மோஸ்ட்லி இந்த மாதிரியான டேஸில் நம்ம வெளியில் ஆர்டர் பண்ணி சாப்பிடுவோம், விச் அகெயின் நம்ம செலவு பண்ணுவோம் அண்ட் வெளியில் சாப்பிட்டோம் அப்படின்ற 2 கில்ட்டுமே நமக்கு வரும். இதுக்கு பதிலாக நம்ம ஆல்ரெடி கொஞ்சம் மீல் ப்ரெப் பண்ணி வச்சுருந்தோன்னா நமக்கு அது பிரச்சனையை குறைக்கும். அண்ட் ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ணாமல் ஒரு தயிர் சாதமோ, ஊறுகாவோ அப்படின்னு இந்த மாதிரியான ஆப்ஷன்ஸும் நம்ம ட்ரை பண்ணலாம். க்ளீன் பண்ணுறது, வீடு எடுத்து வைக்கிறது, பேசிக்காக மினிமலாக நம்மளால் என்ன பண்ண முடியுமோ அதை மட்டுமே பண்ணால் கூட தென் டெஃபினட்டாக நம்மளுக்கு ஒர்க்கு அக்யூமுலேட் ஆகி அது வந்து லாஸ்ட் மினிட்ல வந்து நிற்காமல் இருக்கும். நீங்கள் டயர்ட் டேஸில் என்ன பண்ணுவீங்க அப்படின்றத மறக்காமல் கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். நிறைய ஹோம் மேக்கர்ஸ் நைட் ட்ரெஸ்லேயே நம்ம இருப்போம். பிகாஸ் மார்னிங் எந்திரிச்சிலேருந்து வேலை ஓடிட்டே இருக்கும். தென் ஃபைனலி எல்லோரும் போனதுக்கப்புறம் அப்படியே ரிலாக்ஸாக இருப்போம். அப்படியே அந்த ஈவினிங்கும் ஆகிடும். இந்த ஹோல் டே யாராவது கதவை தட்டினாலோ இல்லை எங்கேயாவது வெளியில் போகணும் அப்படின்னாலும் நம்ம நிறைய நேரம் யோசிப்போம், ட்ரெஸ்ஸை மாற்றணுமே அப்படின்னு. எனக்குமே அது நடந்திருக்கு. இட் ஆல்சோ ஹேப்பன்ஸ் அட் டைம்ஸ். இதனால் என்ன பிரச்சனை அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, நம்ம கொஞ்சம் ப்ரொடக்டிவ் கம்மியாக இருக்கிற மாதிரி ஐ ஃபீல். இதுவே நம்ம ஒரு சுடிதாருக்கோ இல்லை ஒரு கம்ஃபர்டபுளான ட்ரெஸ்ஸுக்கோ மாறிட்டோம் அப்படின்னா, நம்ம யார் கதவை தட்டினாலும் வெளியில் போகணும் அப்படின்னு நம்ம நினச்சாலும் யோசிக்க மாட்டோம். கடகடன்னு அந்த வேலையை ரொம்ப சீக்கிரமாகவும் ஃபாஸ்ட்டாகவும் செய்கிற மாதிரி தோணும். அஃப்கோர்ஸ் இதுவுமே ஒரு ப்ரொடக்டிவ் ஹேக் தான். நம்ம ஏதாவது ஒரு வேலை செய்யணும்னா நம்ம அதுக்கு ஏற்ற மாதிரியான ட்ரெஸ் பண்ணணும். நைட் ட்ரெஸ்ஸில் இருக்கிறப்போ பாடி ஆட்டோமேட்டிக்காக ரிலாக்ஸ் பண்ணணுன்ற அந்த மைண்ட் செட்டுக்கே வந்து நம்மளை எந்த வேலையும் செய்ய விடாது. இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், தென் லெட் மீ நோ.
வீட கிளீன் பண்ணும்போது இருக்கிற பெரிய டென்ஷனே, அந்த ரூம்ல சம்மந்தமே இல்லாத பொருள் வந்து அங்க சுத்திட்டு இருக்கும். அத ரீப்ளேஸ் பண்றோன்ற பேர்ல நம்ம வீட்ல இருக்கிற எல்லா ரூமுக்கும் அன்னெசசரியா அங்க, இங்க நடந்துட்டே இருப்போம். இது நம்மள டயர்ட் ஆக்குறது மட்டும் இல்லாம, நம்ம செய்ற வேலைய ஸ்லோவும் பண்ணும். வி கேன் டூ சம்திங் கால்ட் ஆஸ் பாஸ்கெட் மெத்தட். ஒரு பாஸ்கெட் எடுத்துக்கோங்க. உங்க ரூம சுத்தி பாருங்க. அந்த ரூமுக்கு சம்மந்தம் இல்லாத பொருள எடுத்து அந்த பாஸ்கெட்ல போட்டுருங்க. தென் ஆஸ் யூஷுவல் அந்த ரூமை க்ளீன் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அந்த பேஸ்கெட்டை எடுத்துகிட்டு போய் எங்கே ரீப்ளேஸ் பண்ணணுமோ அங்கே நம்ம ரீப்ளேஸ் பண்ணலாம். இதில் 2 விஷயம் நடக்கும். ஒன்று, நமக்கு டைம் சேவ் ஆகும், சீக்கிரமாக க்ளீன் பண்ண முடியும். 2வது, ஏதாவது ஒரு பொருளை காணோம் அப்படின்னு நம்ம தேடுறப்போ இங்கே தானே பார்த்தேன் அப்படின்னு நம்ம யோசிப்போம் இல்லையா? அதுக்கு பதிலாக அந்த பேஸ்கெட்குள்ளே இருக்கும் அப்படின்ற அந்த கான்ஃபிடன்ஸ் நமக்கு இருக்கும். தட் வே நமக்கு 2 விஷயம் அதால் நடக்கும். லைக் ஐ செட், டைமும் சேவ் ஆகும், பொருளுமே அந்தந்த இடத்துல இருக்கிற மாதிரி ஆகிடும். சம்டைம்ஸ் வீடு ரொம்ப மெஸ்ஸி ஆகிடும், எங்கேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுறதுன்னு கூட தெரியாமல் இருக்கும். ஸோ அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா, கடகடன்னு போய் ஒரு குப்பை கவர் எடுத்துக்கோங்க. அதில் அந்த ரூமில் இருக்கிற எல்லா குப்பையும் எடுத்து போடுங்க. ஸோ ஃபஸ்ட்டு முடிஞ்சிருச்சா? நெக்ஸ்ட்டு ஸ்டெப்பு, கப்பு, டம்ளரு, தட்டு, ஸ்பூனுன்னு கிடக்கிற எல்லா பாத்திரம் ஐட்டத்தையும் எடுத்து கொண்டு போய் சிங்க்கில் போட்டுருங்க. 3வது, துணியை சார்ட் பண்ணணும். துவைக்க வேண்டிய துணியை துவைக்கிற இடத்துல போட்டுருங்க. மடிக்கணும் அப்படின்னா அதை செட் பண்ணுங்கள். இதுவே நம்ம ரூமை ஓரளவுக்கு நீட் அண்ட் க்ளீனாக ஆக்கிடும். நெக்ஸ்ட்டு ஸ்டெப்பு, அந்த ரூமில் இருக்க வேண்டிய பொருள் எடுத்து அந்தந்த பிளேஸில் வைங்க. ஃபார் எக்ஸாம்பிள், ரிமோட் இருக்கணும்னா ரிமோட்டுக்கு பிளேஸ் இருக்குதா அப்படின்னு பார்த்து அங்கே வைங்க. 5வது, அந்த ரூமில் இல்லாத ஒன்றை பேஸ்கெட்டில் போட்டு வைங்க. லைக் ஐ செட் இந்த ப்ரீவியஸ் பேஸ்கெட் மெத்தட். 6வது, ஃப்ளாட் சர்ஃபஸை க்ளீன் பண்ணுறது. அதாவது தரை, டேபிள் இது எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி தொடச்சி வைக்கிறது. இது மூலமாக டக்குன்னு ஒரு 30 மினிட்ஸில் நம்மளால் வீடை சூப்பராக ரீசெட் பண்ண முடியும். இதுக்கு பேர் 6 திங்ஸ் மெத்தட். ட்ரை பண்ணி பார்த்துட்டு ரிசல்ட் எப்படி இருக்குன்றதை எனக்கு சொல்லுங்கள். நான் சொல்ல போகிற இந்த மெத்தட் இஸ் வெரி வெரி பவர்ஃபுல் அண்ட் சூப்பராக ஒர்க் ஆகிருக்கு. என்னோட பர்சனல் லைஃப்லையுமே ஐ ஹவ் யூஸ்ட் இட் இன் லாட்ஸ் ஆஃப் டிஃப்ரெண்ட் வேஸ். நிறைய பேர் சொல்கிறது என்னென்னா, நான் வந்து பண்ணணும்னு நினப்பேன், ஆனால் நான் மறந்துடுவேன் அப்படின்னு. ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸில் ஆல்ரெடி நம்ம பண்ணிகிட்டு இருக்கிற ஒரு ஹேபிட்டோடு சேர்த்து நம்ம புதுசாக க்ரியேட் பண்ணணும் அப்படின்ற ஒரு ஹேபிட்டையும் ஆட் பண்ணோம் அப்படின்னா தென் டெஃபினட்டாக அது வந்து நமக்கு மறக்க முடியாத ஒரு ஹேபிட் ஆகிரும். நிறைய ஹேபிட்ஸ்ன்னு சொல்லிட்டேன்ல, உங்களுக்கு புரிகிற மாதிரி ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். எங்கள் வீட்டு வந்து அப்பார்ட்மெண்ட்ஸ். ஸோ துணி காய போடுறதுக்கு இடம் ரொம்ப கம்மியாக இருக்கும் அண்ட் காலையில் மட்டும்தான் சன் நல்லா வரும். அதுக்கப்புறம் நான் துணி காய போட்டேன்னா துணி காயறதுக்கு அட்லீஸ்ட் 1.5 நாள் ஆகிடும். இதை நான் அவாய்ட் பண்ணோன்னா காலையில் 8 மணிக்குள்ளே நான் துணியை காய போடணும். ஆனால் அதுக்கு நான் 6 மணிக்கெல்லாம் வாஷிங் மிஷினை ஆன் பண்ணால் தான் 8 மணிக்குள்ளே அது காஞ்ச வெளியில் வரும். ஆனால் காலையில் நம்ம இருக்கிற டென்ஷனில் நம்மளால் அந்த 6 மணிக்குள்ளெல்லாம் துணியை வந்து வாஷிங் மிஷின் ஆன் பண்ணுறதுக்கு மிஸ் பண்ணிவிடுவேன். ஸோ இதை நான் அவாய்ட் பண்ணுறதுக்கு காலையில் ப்ரஷ் பண்ணுறப்பவே போய் வாஷிங் மிஷினையும் ஆன் பண்ணிடுவேன். ஸோ எனக்கு வேலை முடிஞ்சிருச்சு. ஸோ ப்ரஷ் பண்ணுறப்ப வாஷிங் மிஷின் அப்படின்ற ஒரு கனெக்ஷன் வச்சனால எனக்கு எப்போவுமே நான் வாஷிங் மிஷின் ஆன் பண்ணுறதை மறக்க மாட்டேன், ஈவன் இஃப் இட் இஸ் அ சண்டே. இதே மாதிரியான இன்னொரு எக்ஸாம்பிள் தான் நான் ஷார்ட்ஸ்லேயும் ஷேர் பண்ணியிருந்தேன். லைக் கிச்சனை க்ளீன் பண்ணும் போதே நான் வந்து சாலடுக்கும் ப்ரிப்பேர் பண்ணி வச்சிடுறனால சாலட் சாப்பிட்ணும் அப்படின்றது ஒரு தனி ஸ்டெப்பாக இருக்காது அண்ட் சாலடுக்காக ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்றதும் தனி ஸ்டெப்பாக இருக்காது. ஸோ என்னோடய புது ஹேபிட்டான க்ளீன் ஈட்டிங் அப்படின்றதையும் நான் வந்து என்னோடய பழைய ஹேபிட்டான கிச்சன் க்ளீனிங்கோட மிக்ஸ் பண்ணனால இந்த ஹேபிட்டும் எனக்கு ஈஸியாக வந்துடும். இந்த மாதிரி நீங்கள் நிறையா விஷயங்கள் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் வாக்கிங் ஆல்ரெடி போயிட்டுருக்கீங்கன்னா ஒரு நல்ல பாட்காஸ்ட் கேட்கணும் அப்படின்றத நீங்கள் ஞாபகம் வச்சுட்டு அந்த பாட்காஸ்ட்டை டவுன்லோட் பண்ணி வச்சுட்டு பாட்டு கேட்குறது பதிலாக நீங்கள் பாட்காஸ்ட் கேட்டுட்டு போகலாம். ஸோ அதே மாதிரி சமைக்கிறப்போ க்ளீன் பண்ணுறது, ஏதாவது ஒரு ரீஃபில் பண்ணும் போது நம்ம அந்த பாட்டிலெலாம் தொடச்சி வைக்கிறதோ இல்லை ஷெல்ஃபை நீட் பண்ணுறதோ அப்படின்னு நம்ம சின்ன சின்ன வேலையோடு சேர்த்து இன்னொரு வேலையும் நம்ம சேர்ந்து பண்ணுறப்போ நமக்கு எண்ட் ஆஃப் த டே நிறைய வேலை இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் வராது. அண்ட் திஸ் டெக்னிக் இஸ் கால்ட் ஆஸ் ஹேபிட் ஸ்டாக்கிங். நம்ம வீடு மெஸ்ஸியாக இருக்கிறதுக்கு மெயின் காரணம் அங்கங்கே இருக்கிற திங்ஸு, குப்பை, ஃபோல்டு பண்ணாமல் இருக்கிற பிளாங்கெட், காயப்படாமல் இருக்கிற டவல் அப்படின்னு தான். ஆனால் இது எல்லாத்தையும் யோசித்து பார்த்தீங்கன்னா நம்ம செய்கிறதுக்கு ஒரு 2 நிமிஷம் கூட ஆகாது. அப்படி நம்ம 2 நிமிஷம் கூட ஆகாது அப்படின்னு நினைக்கிற விஷயங்களை உடனே பண்ணுறதுக்கு பேர் தான் 2 மினிட் ரூல். இதுக்கு வெயிட் டைமே கிடையாது. நம்ம கண்ணில் பார்க்குறோம், அந்த வேலை 2 நிமிஷத்துக்கு மேலே ஆகாதுன்னா அதை உடனே செய்கிறோம். அண்ட் திஸ் இஸ் அ வெரி வெரி ஃபேமஸ் அண்ட் அ வெரி பாப்புலர் டெக்னிக். நிச்சயமாக நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா என்னை டேங்க் தான் பண்ணுவீங்க.
நான் சொன்ன நேம்ஸ் வேணா காம்ப்ளிகேட்டடா இருக்கலாம். பார்க்கின்சன் லா, ஹேபிட் ஸ்டாக்கிங், 2 மினிட் ரூல் அப்படின்னு. பட் ஹானஸ்ட்லி இதெல்லாம் நம்ம அப்ளை பண்ணும்போது அது ரொம்பவே சிம்பிளா இருக்கும். அண்ட் ஐ ஃபீல் ஹோம் மேக்கர்ஸ்க்கு மோட்டிவேஷன்லாம் தேவையில்லன்னு நினைக்கிறேன். We all need fewer decisions and better routines and little systems like these to make our life very easy. அண்ட் இது வந்து பார்ட் 1 தான். பார்ட் 2 உங்களுக்கு வேணும் அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் ஆல்சோ டோன்ட் ஃபர்கெட் டு சப்ஸ்கிரைப் டு காஃபி டேபிள் டாக்ஸ். அண்ட் இந்த மாதிரி குவிக் அண்ட் ப்ராக்டிக்கல் டிப்ஸ் நான் ஆல்ரெடி ஷார்ட்ஸில் டெய்லி ஷேர் பண்ணிட்டு இருக்கிறேன். செக் அவுட் பண்ணி பாருங்கள்.